zoo zooன்னா டூ அப்படின்னு மீனிங் வரும் இங்கிலீஷில். ஸோ இதுக்கு என்ன பண்ணும், ஷீ இஸ் கோயிங் டு பாஸை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா தி கேட் ஜூன்னா டூ. டெம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, டெம்மு மேஸ்குலினுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், டெம்மு தானே யூஸ் பண்ணுறோம் மேஸ்குலினுக்கு. சப்போஸ் ஜூ டெம்மு செஃப், இதுக்கு ஷார்ட் ஃபார்மு ஜூம். ஸோ இந்த பாக்ஸில் இங்கே மட்டும் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க, குர்ஸ் ஃபார்மன். ஸோ இது மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் தெரியல ஆனால் நீங்கள் இப்படியே போட தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போடலாம். தி கேட் ஜூ டெம் செஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ஷீ கேட் ஜூ டெம் செஃப் அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்குன்னு ஜூம் போட்டுக்கலாம். ஸோ நான் பாஸ் கிட்ட போகிறேன் அப்படின்னா இஷ் கேஹே ஜூ ஜூ டெம் செஃப். மேல் பாஸ்க்கு செஃப், ஃபீமேல் பாஸ்க்கு செஃப்னு சொல்லுவாங்க. ஃபீமேலுக்கு என்ன சொல்வோம், இஷ் கேஹே ஜூ. ஸோ ஃபீமேலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க, யாராச்சும் பதில் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. டெர் டெர் இல்லைங்களா. ஸோ ஃபெமினுக்கு டெர். அப்போ ஜூ டெர் ஃபீமேல் பாஸ். எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஐஎன் ஆட் பண்ணும். ஆமாம், செஃபின். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறேன் அப்படின்னா இஷ் கேஹே ஜூ ப்ளூரல், ஃப்ரெண்ட்ஸ்னா ப்ளூரல். ஸோ இங்கே என்ன வரும், டென். ஜூ டென். அப்புறம் ஃப்ராய்ண்டர், இதுக்கு வந்து நம்ம என் ஆட் பண்ணோம், ஃப்ராய்ண்டன். புரிஞ்சுதுங்களா? யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்ல முடியுதா சொல்லுங்க, எனக்கு புரிஞ்சதுன்னு மட்டும் சொல்லுங்க. சரி, ஸோ டூ யூஸ் பண்ணுற இடத்துல ஜூ யூஸ் பண்ணோம். மேஸ்குலின் த டிஹெச்இ த யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து த யூஸ் பண்ணுறதுக்கு மேஸ்குலின். நம்ம எதை பற்றி பேச போகிறோம், நான் பாஸ் கிட்ட போகிறேன்னா பாஸ் மேலா ஃபீமேலான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். மேலா இருந்தால் டெம்ன்னு மாறும். இங்கே பாருங்க, நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது வந்து மேலா இருந்தால் டெம், நாய்ட்ரூமா இருந்தால் டெம், ஃபெமினா இருந்தால் டெர், ப்ளூரலாக இருந்தால் டென். இது வந்து இங்கே வந்து எதை பற்றி, ஏ இல்லை இங்கிலீஷில் ஆன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு. இது வந்து பொசசிவ், என்னுடைய உன்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பொசசிவ். இப்போ வந்து பை, பைனா என்ன அர்த்தம்னா அட், இங்கிலீஷ்ல அட். ஜி இஸ் டு பை டேம் செஃப், அவங்க பாஸ் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும், ஜி இஸ் டு பை டேம் செஃப். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பைங். சார் நான் பாஸ் கிட்ட இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும், இஷ் பின் பை டெம் செஃப். இது ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சா நீங்க வந்து பைங் பைங் யூஸ் பண்ணிக்கலாம். இஷ் பின் பைங் செஃப். இஷ் ஃபீமேல் பாஸ் ஆனா இஷ் பின் பை டர். இதுக்கு இது கிடையாது, ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. பை டர் செஃபின். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறேன்னா இஷ் பின் பை டென் ஃப்ரைண்டன். ஓகேங்களா? ஹவுஸ்னா ஃப்ரம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து வராங்க, ஊர்லேருந்து வராங்க அப்படின்னாலே நீங்கள் ஹவுஸ் யூஸ் பண்ணும். ஃபான்னாலும் ஃப்ரம் தான். இது எங்கேன்னா நீங்கள் யாராச்சும் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபான் யூஸ் பண்ணும். சரிங்களா?
ஓகேவா? நான் வீட்ல இருந்து வெளில வரேன். இஷ் காம ஹவுஸ் தெம் ஹவுஸ். ஊர்ல இஷ் காம ஹவுஸ். இந்தியன். ஸோ சில கண்ட்ரீஸ்க்கு ஆர்டிக்கல் இருக்கும், சில கண்ட்ரீஸ்க்கு ஆர்டிக்கல் இருக்காது. இங்க வந்து சுவிட்சர்லாந்துக்கு ஆர்டிக்கல் இருக்கு, அதனால ஹவுஸ் தேர் ஸ்வைஸ். இந்தியாவுக்கு ஆர்டிக்கல் கிடையாது, அதனால ஜஸ்ட் இந்தியன் அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி நான் பாஸை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இஷ் காம ஃபான். ஸோ ஃபான்ன்றது ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் செஃப். இஷ் காம ஃபான் டெர் செஃபின். இஷ் காம ஃபான் டென் ஃபைண்டன். அதே மாதிரி ஜி இஸ் டீம் ஹவுஸ். அவங்க வீட்டில் இன் யூஸ் பண்ணா இந்த ஹவுஸ். இங்கிலீஷ்ல எப்படி இன்னு அதுதான். ஆனா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா இஷ் பின் இம் ஹவுஸ். இஷ் பின் இன் டர் பேங்க். இஷ் பின் இம் சூப்பர் மார்க்கெட். இப்படிதான் வரும். ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க, யாரெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களோ. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. நோட் பண்ணியாச்சா? பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோனாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
நோட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க. பண்ணியாச்சா? இது இன்னும் இப்ப கடைசியில இருக்கு. என்னம்மா கடைசியில இன்னும் வந்திருக்கு பாருங்க, இதுவும் பண்ணிடுங்கன்னு. ஸோ இதுல இருந்து இன்னுனா இன்னதான் இங்கிலீஷ்ல இருக்கிற இன்னு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் டியூட்டியில் இருக்கிறீங்களோ, ஒரு வேளை இப்போ பண்ண முடியலன்னா கூட அப்புறமா வீடியோ பார்த்து எல்லாம் நோட் புக்கில் எழுதிக்கோங்க. முடிஞ்சுதாம்மா? ஓகே. ஷார்ட் ஃபார்ம்ஸ் இது மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ், இது தவிர வேற கிடையாது. இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் டேர், அதாவது இதுல டாட்டிவ்ல டேரு டேமு இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா இதுக்கு மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து நீங்க ட்ரை பண்ணணும். எப்படின்னா அண்டர்லைன் பண்ணதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். heute Vormittag. ஸோ heute Vormittag அப்படின்னு ஆரம்பிச்சாலே செகண்ட் பிளேஸ்ல என்ன வந்துடணும்? verb வரணும். இதுல எது verb இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல? sein. ஸோ sein என்றது verb. ஓகேங்களா? இந்த sein என்றது verb. ஸோ sein வந்தா இஷ்க்கு sein verb என்ன வரும்? bin. சைனுக்கு இஷ் கீழே என்ன வரும்னா bin. Ich bin. ஸோ heute Vormittag bin ich bei, புரியுதுங்களா? by der Zahnarzt என்ன ஆகும்? மேஸ்குலின் என்ன ஆகுமா? மேஸ்குலின்ல இங்க டர்ன்னு இருக்கு இல்லைங்களா? இது மேஸ்குலின் டாட்டிவ்க்கு என்ன வரும்? dem. So heute Vormittag bin ich bei dem Zahnarzt. இது கீழே இருக்கு பாருங்க. heute Vormittag bin ich by plus dem ஷார்ட் ஃபார்ம் வந்து beim Zahnarzt. ஸோ verb, இந்த verb வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃப்ரேஸ், சரிங்களா? அதனால இது 1 2, இந்த இஷ் தான் சப்ஜெக்ட். இது வந்து verbக்கு முன்னாடி இல்ல verbக்கு அப்புறமா இருக்கலாம். இப்படி கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இஷ் பின். ஸோ அவங்க வந்து ஹாய்டேன்றதுனால ஆரம்பிக்க சொல்றாங்கன்றதுனால நம்ம இப்படி சொல்லணும். இஷ் பின் heute Vormittag beim Zahnarzt. இப்படி கூட சொல்லலாம். இதுதான் சப்ஜெக்ட். ஆக்சுவலி சப்ஜெக்ட் வந்து இந்த verb, இந்த verbக்கு முன்னாடி இருக்கலாம் இல்ல verbக்கு அப்புறமா கூட இருக்கலாம். இவங்க heute Vormittagல இருந்து ஆரம்பிக்க சொன்னதுனால heute Vormittag. அப்ப செகண்ட் பிளேஸ்ல verb இது வந்து. ஓகே, இதுக்கு எப்படி வரும் சொல்லுங்க? done. இதுல இருந்து ஆரம்பிக்க சொல்லிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல verb வரணும். என்ன verb? fahren. so ish வந்தா என்ன ஆயிடும்? fahre. dann fahre ich zu. das என்றது என்னவா மாறும்?
டெம் தான். ஸோ மேஸ்குலின் டேரு தஸ் வந்து டெம்மு மாறிடும். எங்கெல்லாம் டேரு தஸ் இருக்கோ டெம்மு மாத்திடுங்க, அவ்வளோதான். டி இருக்கிற இடத்துல டேருன்னு மாத்துங்க. டென் இருக்கிற டென் இங்க போடவே இல்லை ஆக்சுவலி. டென் சாரி, டி இருக்கிற இடத்துல ஆக்சுவலி 2 டி இருக்கு. ஒன்று என்னன்னா, ஒன்று ஃபெமினின், ஒன்று ப்ளூரல். ஸோ இது வந்து ஃபெமினின், டி ஃபிர்மா. ஸோ இது வந்து டெரா மாத்திரணும். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் இது பண்ணணும். ஸோ டன் ஃபாரையிஷ் ஜூ டெம் வந்து ஷார்ட் ஃபார்மாக ஜூம் பியூரோ. ஸோ பார்த்து இது எல்லாமே சேர்த்து எழுதிட போறீங்க. இது இல்லைன்னா இது. அதுக்கப்புறமா இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்புறமா டாட் கேஹேஷ் கிளைஸ் ஜூ டெர் இல்லைன்னா ஜுவர் ஷெஃபின் ஷார்ட் ஃபார்ம். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நீங்க தான் எனக்கு மற்றதெல்லாம் நீங்க எழுதி எனக்கு அனுப்பணும். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இந்த 3 4 5 6 நீங்க எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல. ஸோ ஓஹின் கேஸ் து எங்க போற அப்படின்னா இஷ் கேஹே ஜும் சூப்பர் மார்க்கெட். இது கூட அப்படிதான். ஓ வார்ஸ் து எங்க இருந்த, இஷ் வார் பை மார்ச் நான் டாக்டர் கிட்ட இருந்தேன். ஓ ஹர் காம்ஸ் து எங்கிருந்து வர, இஷ் காமே ஹவுஸ் டெம் பியூரோ. ஸோ ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபான் யூஸ் பண்ணும். ஏதாவது வீடு, ஆஃபீஸு இல்லை ஊர், அது ஏதோ ஒரு பிளேஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா ஹவுஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓஹின் கேஸ்னா எங்க போற. இது கூட நீங்க வந்து ஓஹின், ஓ, ஓஹர் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஜூ, பை, ஹவுஸ், ஃபான் இதுதானே யூஸ் பண்ணணும். ஜூ, பை, ஹவுஸ், ஃபான், இன். ஸோ இந்த 4 5த்துல வந்து எந்த ப்ரிப்போசிஷன் வந்தாலுமே நீங்க வந்து டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ எங்க போற அப்படின்னா இஷ் கேஹே ஜும் டூ யூஸ் பண்றோம் இல்லைங்களா? டு த சூப்பர் மார்க்கெட். ஸோ ஜூ டெமுக்கு ஜும் ஷார்ட் ஃபார்ம். ஐ எம் கோயிங் டு த சூப்பர் மார்க்கெட். ஓ வார்ஸ் து எங்க இருந்த, வேர் வேர் யூ. இஷ் வார் பை மார்ச் ஐ வாஸ் அட் த டாக்டர் நான் டாக்டர் கிட்ட இருந்தேன். ஓ ஹர் காம்ஸ் டு டு எங்கேருந்து வர. ஸோ இது எங்கே போற, இது எங்கேருந்து வர. புரியுதுங்களா? இஷ் காமே ஹவுஸ் டெம் பியூரோ ஒரு ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வரேன், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியில வரேன், ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வரேன், இல்ல வீட்ல இருந்து வெளியில வரேன், இல்ல ஊர்ல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? இந்த ஹவுஸ். ஃபான் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணிட்டு வரீங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வரீங்க, இல்லை பாஸை மீட் பண்ணிட்டு வரீங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர்றீங்கன்னா நீங்கள் வந்து ஃபான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இன் பியூரோ. ஸோ இது ஆஃபீஸில் வந்து எதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன வேர்டு இருக்குங்க? டென் கம்ப்யூட்டர் ஹாக்ஃபாரன் டு பூட் த சிஸ்டம். ஸோ டி டாட்டை ஓப்பன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது எந்த பிக்சர்? சி. சி. ஸோ பாஸ்வேர்ட் கொடுக்கறது பே. ஸோ டென் ட்ருக்கர் அன்மார்க்கன் ஹவுஸ் மார்க்கன். ட்ருக்கர் அப்படின்னா பிரிண்டர், பிரிண்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது. அவர் ஃபைல் சேவ் பண்ணுறது.
பிரிண்ட் எடுக்கிறது F. ஸோ உங்களுக்கு நெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஈஷ் ஹாப கை நெட்ஸ், உங்ககிட்ட நெட் இல்லையா? நீங்கள் என்ன சொல்லணும்? ஈஷ் ஹாப கை நெட்ஸ், தேர் லாம் இஸ் ஸோ லாங்ஸாம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இஷ் பின் சைட் டாகன் ஆஃப்லைன், நான் வந்து சில நாட்களாக நான் ஆஃப்லைனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் பின் சைட் டாகன் ஆஃப்லைன். மிஸ்ட் மை நக்கு இஸ் கிளியர், ஸோ கிராக் மை பேட்டரி இஸ் எம்டி, ஸோ என்னோட பேட்டரி எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணும். அக்குன்னா பேட்டரி. ஸோ இங்கே வந்து வாஸ் முஸ் டாம் ஜூயஸ்ட் மார்க்கன் வாஸ் தென். ஸோ டாம் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேலை பண்ணணும், அதுக்கப்புறமா இது பண்ணணும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஜூயஸ்ட் யூஸ் பண்ணணும். ஜூயஸ்ட்னா அட் ஃபஸ்ட். ஜூயஸ்ட்னா என்ன சொல்லுது? at first நான் இந்த வேலை பண்ணும். then வந்து அதுக்கப்புறமா thenக்கு வந்து then யூஸ் பண்ணும். ஸோ ஜூயஸ்ட் ஃபேட் எல்டர் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும். then ஓப்பனட் எல்டி டேட்டா, அதுக்கப்புறமா அவரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஜூயஸ்ட் then யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து டாம் kannst du bitte den Text schreiben, can you please write a text, அவன் உன் kannst du ihn dann aufdrucken, நீ டெக்ஸ்ட் எழுதிட்டு அதை கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி யாரோ கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், zuerst schreibt Tom den Text, then druckt er den Text, இல்லை ihn, ஷார்ட்டா ihn சொல்லிடலாம். இந்த சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கங்க. மெயினா இதுல என்னன்னா இதுவும் இதுவும். நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? நோட்டடா? ஓகே. ஸோ நீங்கள் ஆஃப்னா என்ன பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில்? வாஸ் மார்க்ஸ் தி ஆஃப் சம் கம்ப்யூட்டர். ஸோ 3 ஆக்டிவிட்டிஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்ன பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில்? ஸோ மொபைல்லே என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ich schreibe und schicke E-Mails அனுப்புறது, ich schicke Nachrichten மெசேஜஸ் அனுப்புறது. ஸோ மெசேஜஸ் எல்லாருமே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ich schicke Nachrichten, I send messages. Ich höre Musik, மியூசிக் கேட்பீங்க தானே, இல்லைன்னா ich schaue Serien, சீரியல் பார்ப்பீங்க, இல்லைன்னா ஃபில்ம், ஓகே. நெக்ஸ்ட். ஸோ Club Eschkorner, Treffen im Club, lesen Sie den Brief, was machen die Mitglieder zusammen, sammeln Sie im Kurs. ஸோ ஒரு கிளப்பில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த லெட்டரில் இருக்கும், அது வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர்னா எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்மல் லெட்டர்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ அவங்க லெட்டர் ஹெட் இருக்குது, யாருக்கு எழுதுறாங்கன்னு அட்ரஸ் இருக்குது, டேட் இருக்குது, பெட்ரஸ் சப்ஜெக்ட் இருக்கு, எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க. லீபர் ஃப்ரau பெரஸ் கார்சியா. ஸோ டியர் மிஸ்ஸஸ்
அப்படின்னு. இது வந்து லீபே அப்படின்றது வந்து செமி ஃபார்மல். நீங்க ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கு ரெண்டுக்குமே லீபே யூஸ் பண்ணிக்கலாம், செமி ஃபார்மல். இதுவே வந்து நீங்க ஃபார்மலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேர் கெஹார்ட். லேடிஸ்க்கெல்லாம் சேர் கெஹார்ட் ஃப்ரௌ அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இல்ல ஜென்ஸுக்கெல்லாம் சேர் கெஹார்டர் ஹெர் அவங்க பேர் போட்டுடணும். ஃபுல்லா ஃபார்மல். இது வந்து இல்ல அவங்க நேமே எனக்கு தெரியல, யார் இருப்பாங்கன்னே எனக்கு தெரியல, ஆனா ஃபார்மல் லெட்டர் எழுதணும். ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணணும்னா sehr geehrte Damen und Herren, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவோம் இல்லைங்களா. இதுக்கு நேமே தெரியல. நேம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து சேர் கெஹார்டர் ஃப்ரௌ ஆஷா இல்ல ஆஷிகா அப்படின்னு சொல்லலாம். ஜென்ஸ்னா சேர் கெஹார்டர் ஹெர்ன்னு போட்டுட்டு என்ன சொல்லணும், நேம் ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்க பேரே தெரியல, அப்ப என்ன பண்ணுவீங்க, சேர் கெஹார்டர் தாமன் und ஹெரன் கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு வேணாலும், லேடிஸா ஜென்டில்மேன் யார் இருந்தாலும் அவங்களுக்கு போயிடும். இது வந்து லீபே ஃப்ரௌன்றது செமி ஃபார்மல். So herzlich willkommen. So first subject என்ன கொடுத்திருக்காங்க, information zum program und Einladung zum Jahrestreffen. First வந்து information to the program and invitation to the yearly meeting கான invitation. So dear Miss Paris Garcia, herzlich willkommen in Club Espanyol. Warm welcome to the Club Espanyol. Sie möchten Deutsch und Spanish sprechen und Leute aus der ganzen Welt kennenlernen. ஸோ நீங்கள் வந்து ஜெர்மனு ஸ்பானிஷ் வந்து பேசணுமா, நீங்கள் வந்து வேர்ல்டு பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? தான் sind Sie bei uns richtig. அப்படின்னா நீங்கள் கரெக்டான பிளேஸில் இருக்கிறீங்க. Unsere Treffen sind immer Samstag im Culture Cafe in der Severinstraße. ஸோ நம்மளோட மீட்டிங் எப்போவுமே எப்போ இருக்குன்னா எவ்ரி சாட்டர்டே கல்ச்சர் கேஃபே செவரின் ஸ்ட்ரீட்டில் இருக்கு. We are diskutieren of Deutsch oder Spanish über aktuellen Themen. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஜெர்மனில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜெர்மன் ஸ்பானிஷில் வந்து கரண்ட் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். Gern können Sie auch eine kurze Präsentation zu einem Thema machen. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் ப்ரெசன்டேஷன் கூட ஒரு டாப்பிக்கை பற்றி கொடுக்கலாம். Am Abend zeigen wir einen Film aus Spanien oder Südamerika oder wir gucken etwas zusammen. ஸோ ஈவினிங்ஸில் நாங்கள் வந்து ஒரு ஃபில்ம் ஸ்பெயினோ இல்லை சவுத் அமெரிக்காலேருந்து ஒரு ஃபிலிமோ இல்லை பார்க்குறதோ இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுறதோ பண்ணலாம். Hier noch keine Information. ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன். Unser Jahrestreffen ist am 25. Juni im Stadtpark Bonn. ஸோ நம்மளோட இயர்லி மீட்டிங் எப்போன்னா 25th June சிட்டி பார்க்கில் இருக்கு. ஸோ es gibt internationale Spezialitäten. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. Spiele für Kinder und Erwachsene. ஸோ games for children and adults. அதுக்கப்புறமா 21 ஹவர்ஸ்க்கு மேலே என்ன இருக்கும், ஜெர்மன் அர்ஜென்டினா மியூசிக் குரூப் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறது viele Grüße und bis bald. கிறிஸ்டியானா ஆரன்ஸ். ஸோ இதுதான் ஒரு லெட்டர், சரிங்களா? ஸோ இங்கே என்ன வெல்ஷே கான்டாக்டர் ஜூயிரஸ் பிளாக்கோட. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிளப்பு உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ப்ரீஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ப்ரீஃப்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அன்ரீடர். அன்ரீடர்னா நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அன்ரீடர். நம்ம அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், டியரா இல்லை வெரி ரெஸ்பெக்டட் சொல்கிறோமா இல்லை ஹலோ சொல்கிறோமா, இதுதான் அன்ரீடர். அடுத்தது என்ன இருக்கு, அட்ரஸ். ஸோ அட்ரஸ் எத்தனாவது நம்பர்,
address. உறவினார் address. So அதுக்கப்புறமா என்ன இருக்கு? betref. betrefனா subject. ஒரு லெட்டர்னா இதெல்லாம் இருக்கணும். ஃபார்மல் லெட்டர்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும். அப்செண்டர். அப்செண்டர்னா யார் அனுப்புறாங்க அவங்க தான் அப்செண்டர். அப்செண்டர். அடுத்தது என்ன இருக்கு? க்ரூஸ். க்ரூஸ்னா greetings. So க்ரூஸ். அதுக்கப்புறமா டாட்டும். டாட்டும்னா டேட். டாட்டும். அதுக்கப்புறமா என்ன இருக்கு? எம்ஃபெங்கர். எம்ஃபெங்கர்னா யார் ரிசீவ் பண்றாங்க அவங்க தான் எம்ஃபெங்கர். ஸோ யாருக்கு போகுது? எம்ஃபெங்கர் யார் ரிசீவ் பண்றா? லௌராக்கு இவங்களுக்கு தான் எழுதுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் என்ன இருக்கு? unterschrift. unterschriftனா சைன், சிக்னேச்சர். unterschriftனா சிக்னேச்சர். ஸோ ஒரு லெட்டர்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும். ஃபார்மல் லெட்டர்னா நார்மல்லே ஃபார்மல் லெட்டர் இல்லை இன்ஃபார்மல் லெட்டர்னா கூட கண்டிப்பா யாருக்கு எழுதுறோம்? எம்ஃபேங்கருக்கு அட்ரஸ், டாட்டும், பெட்ரப் சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும்? க்ரூஸ், unterschrift எல்லாமே இருக்கும். ஃபார்மலோ இன்ஃபார்மலோ இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ். இதுக்கெல்லாம் மார்க்ஸ் உண்டு. நீங்க பாடி ஆஃப் த லெட்டர் வந்து தப்பா எழுதினாலும் அது சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதுக்கு மார்க் கம்மியா தான் வரும். ஆனா இதெல்லாம் கரெக்டா போட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் மெயில்ஸ் வந்து அன்ரீடனா சப்ஜெக்ட், க்ரூஸ்னா greetings. ஸோ இது வந்து க்ரூஸ்ல வருமா அன்ரீடல வருமா நீங்க சொல்லணும். மிட் ஃப்ராய்லிஷன் க்ரூசன் எதுல வரும்? க்ரூஸ்ல வரும். லீபே ஃப்ரௌ, லீபர் ஹெர் இது எதுல வரும்? அன்ரீடர். சேர் கெஹார்டர் ஹெர், சேர் கெஹார்டர் ஃப்ரௌ எதுல வரும்? அன்ரீடர். ரெஸ்பெக்டட். ரெஸ்பெக்டட் சார் மேடம் சொல்லுவேன் இல்லைங்களா, அது அன்ரீடர். ஃபீலர் க்ரூஸ் எதுல வரும்? க்ரூஸ். சேர் கெஹார்டர் தாமன் und Herren எதுல வரும்? அன்ரீடர். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்க லேர்ன் அண்ட் சி அன்ரீடர் und Goose from a auswendig. ஸோ இதெல்லாம் பை ஹார்ட் பண்ண சொல்றாங்க. தி broken சி in allen briefen und emails. உங்களுக்கு சிலது எல்லாமே இந்த வேர்டு இந்த சென்டென்ஸ் வந்து எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எது இருந்தாலுமே பை ஹார்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து மேல இந்த லெட்டருக்கான இது ரிப்ளை, ஆனா ஆர்டரா இல்ல. ஸோ நீங்க யாருக்கு எழுதுறீங்க? இவங்க தானே கிறிஸ்டியானா ஆரன்ஸ், இவங்களுக்கு தானே எழுதணும். ஸோ அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லீபர் ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் இப்படிதான் யூஸ் ஆரம்பிச்சுட்டு கமா போட்டுட்டு இங்கேருந்து எழுதணும். கமா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபீல் அண்ட் டங் ஃபார் இயர் அண்ட் பிரீஃப். கமா போட்டதுக்கு அப்புறமா அடுத்த லைன்ல இதை எழுதணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, கமா இங்க போட்டாங்களா? ஸோ இங்க லீபர் ஃப்ரௌ பேரஸ் காசியா கமா போட்டுட்டு கீழேருந்து எழுதியிருக்காங்க. கீழேருந்து எழுதும் போது இது என்ன லெட்டர்ல இருக்கு? ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர், ஆமா கேபிட்டல். கமாக்கு அப்புறமா ஸ்மால்ல தான் யூஸ் பண்ணணும். ஃபீல் அண்ட் டங்க் ஃபார் இயர் அண்ட் பிரீஃப், உங்க லெட்டருக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எந்த லைன் வரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
தெரியலையா? Das klingt sehr interessant. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன சொல்லணும்? லைடர் habe ich keine Zeit. ஆனால் எனக்கு டைம் இல்லை, சாட்டர்டே வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் இயர்லி மீட்டிங்க்கு நான் வரேன். ஸோ எங்கே நடக்குது? எங்கே நடக்குது? ஓயின்ஸ்டாட் பார்க். ஸோ நான் எதாவது கொண்டு வரட்டுமா? ஸோ நீங்கள் வந்து லீபே ஃப்ரau கிறிஸ்டியன் ஆரன்ஸ்புட் கமா போட்டுட்டு இது அப்படியே ஆர்டராக எழுதிட்டு கீழே வந்து என்ன கொடுப்பீங்க? ஃபீலர் ப்ரூசர் கொடுத்துட்டு உங்கள் சிக்னேச்சர். ஒரு லெட்டர் முடிஞ்சிச்சு சரிங்களா? ஸோ இந்த லெட்டர் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படியே. ஓகேங்களா? வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மால் டாக் இன் பியூரோ. ஸோ சில நம்ம சில விஷயம் எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா? ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சில விஷயம் எல்லாம் பேசுவோம். எதை பற்றி எல்லாம் மோஸ்ட்லி பேசுவோம்னு நினைக்கிறீங்க? எதை பற்றிமா? மற்றவங்கள பற்றி பேசுவோம். அப்புறம் வீக் டேஸு, வீக்கெண்டு, வெக்கேஷனு, வெதரு, ஃபேமிலி எல்லாமே ஃபிலிமு, சீரியல் எல்லாமே பேசுவோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ இவங்க கான்வர்சேஷனை கேட்டுட்டு இவங்க எதை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். மேலே கொடுத்துருக்க எந்த டாபிக் பற்றியெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க? ஆர்பைட் சொன்னாங்களா? வெதரை பற்றி பேசியிருக்காங்க. வெதர் சம்மர் ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தவங்க என்ன பேசியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ இவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ். ஆமாம் ஆமாம், ஸ்போர்ட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இவங்க எதை பற்றி பேசுனாங்க? ஓகனெண்ட உன் ஃபேமிலி பற்றி பேசுனாங்க. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் லேசன்ஸ் ஈடன் டெக்ஸ்ட் வெர்ஷன் டீமன்ஸ் இன் குட் ஃபார் ஸ்மார்ட் டாக் வெர்ஷன் நெட். ஸோ இவங்க வந்து இது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. எந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்மால் டாக்குக்கு குட்டு, எது குட் கிடையாது. So Aiden kennt die Situation. So everyone knows the situation. Man trifft Kolleginnen oder Kollegen im Bus oder im Aufzug und muss schnell ein Gesprächsthema finden. Das ist gar nicht so schwer. ஸோ பஸ்ஸுலேயோ இல்லை லிஃப்ட்லேயோ வழியிலையோ எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக குவிக்காக ஒரு டாபிக் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி, நாட் ஸோ டிஃபிகல்ட். ஸ்வேர்னா டிஃபிகல்ட் இல்லை ஹார்ட், நாட் ஸோ ஹார்ட்.
அண்ட் தேமா இஸ் டிம்மஸ் ஏர் பெலிப்ட். ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் என்ன தெரியுமா? தஸ் வெட்டர். வெட்டர்னா வெதர். ஃபிண்டன்சி த ஸ்லாங் வைலிஷ். அது போரிங்கா இருக்கா? யா ஃபிலைஸ்ட். aber über das Wetter kann man immer reden. ஆனா வெதரை பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். Sie können über ihre Pläne for das Wochenende oder über ihren Urlaubsprechen. You can also speak about your plan for the weekend இல்ல vacation போறத பத்தி எல்லாம் பேசலாம். War gestern ein Fußballspiel im Fernsehen interessant. ஸோ நேற்று ஃபுட்பால் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? vielleicht interessiert auch die anderen. ஸோ மேபி ஃபுட்பால் இல்லாமல் வேறு எதாவது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஃப்ராகன்சி வேரன்சி கெஸ்டன் இம்கீனோ, ஒருவேளை நெட் சினிமாவுக்கு போனாங்களான்னு கேட்கலாம். எக்ஸலன்சி ஃபான் ஃபிலிம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஃபிலிமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தஸ் இஸ் நியூட்ரல் und alle können da etwas dazu sagen. ஸோ அதை பற்றி எல்லாரும் ஏதாவது ஒன்று ஒரு பாயிண்ட் சொல்லலாம். Auch Kinder können ein gutes Thema sein. ஸோ சில்ட்ரனை பற்றி பேசுறது கூட ஒரு நல்ல டாபிக் தான். Fragen Sie, wie geht es den Kindern? ஸோ பசங்க எப்படி இருக்கிறாங்க? Oder ist Ihre Tochter, Ihr Sohn schon in der Schule? ஸோ அவங்க டாட்டரோ இல்லை சன்னு ஸ்கூல் போகிறாங்களா? Aber formulieren Sie die Fragen zur Family nicht zu persönlich. ஆனால் அவங்க ஃபேமிலியை பற்றினா கொஷின்ஸ் வந்து டூ பர்சனலாக கொஷின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. Politik, Religion, Geld, Krankheiten sind keine Themen for small talk. ஸோ இதில் ஸ்மால் டாக்குக்கு செட்டே ஆகாத டாபிக்ஸ் என்னென்னா பாலிடிக்ஸ், ரிலீஜன், மணி, சிக்னஸ், இதெல்லாமே ஹெல்த் இதெல்லாமே கிடையாது. Sprechen Sie auch nicht über andere Kollegen. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அதர் கொலீக்ஸ் அதர் பர்சன்ஸை பற்றி பேசக்கூடாது. Das mögen die meisten Leute nicht. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த 8 சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது வந்து எந்த இதுக்கு வரும், என்ன டாபிக்ல சேரும்? Heute ist es wieder heiß. ஸோ இதை பற்றி இது என்ன டாபிக்? heute today it is again very hot. Wetter. அப்புறம் sehen Sie auch das Fußballspiel heute Abend? அப்புறம் und wie war Ihr Wochenende? Next, mögen Sie eigentlich Sport? Sports. அடுத்தது wie geht es Ihren Eltern, Kinder? Family. Okay, அப்புறம் es regnet schon wieder. Das ist schrecklich, oder? Weather. Okay, super. Okay. English Freitag. Was machen Sie am Wochenende? Okay. Wie alt sind Ihre Kinder? How old is your children? Okay. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொஷின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாமே படிச்சுக்கணும். இதெல்லாமே யாரை வேணாலும் கேட்கலாம். வி வாரியர் உட்காந்து உங்களை பற்றி கூட கேட்கலாம். உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு ரொம்ப வெதர் ஹாட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐயோ மறுபடியும் இன்னைக்கு மழை பெய்யுது, ரொம்ப டெரிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஸ்மால் டாக்குக்கான கொஷின்ஸ் எதாவது இருந்தால் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கலாம். ஜேஎன்சி ஆஃப் த ஃபுட்பால் ஸ்பீல் ஆயிடுச்சு ஆவன். ஸோ இன்னைக்கு ஃபுட்பால் கேம் பார்த்தீங்களா அப்படின்னு. ich mag Fußball nicht so gern. Ich mag Tennis. ஐயா எனக்கு ஃபுட்பால் பிடிக்காது, ஆனால் எனக்கு டென்னிஸ் பிடிக்கும். டென்னிஸ் இஸ் டாக் இன்ட்ரெஸ்டான்ட். ஸோ டென்னிஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும் ஸ்மால் டாக். ஸோ இதோட 7th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்து ஒகேபுலரி புக்கு படிக்கிறீங்களா? மீனிங்ஸ் எல்லாமே சரி. லாஸ்ட் பேஜ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்